காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்த பலனடைந்த கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்தி மாதம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரம் 6 வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்முடைய நிலைமையை தான் ஆண்டவருங்க சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். மனிதர்கள் எல்லாருமே வழி தப்பி திரிந்த ஆடுகளைப் போல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். தேவனை தேடிய உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கினார் அப்படின்னு பார்க்கும். மக்கள்லாம் எப்படி இருக்காங்களாம், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஒரு மேய்ப்பன் முன்னால் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆடுகள் அவர் பின்னால் போகாமல் அது இஷ்டம் போல் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு போகிறது மாதிரி நம்ம எல்லாம் என்ன செய்தோம், மேய்ப்பனாகி அவருடைய வழியை விட்டுட்டு நாம் நம்முடைய சொந்த வழியில் அலைஞ்சு திரிஞ்சு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மை தானே? இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் அப்படி தானே இருக்கிறோம். ஒரு நேரம் நம்ம ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கிறோம், ஒரு நேரம் நம்ம மனசு மாம்ச உரிமையாளர்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் அந்த இடத்துல அதான் சொல்லப்படுது. நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்ம அப்படி போனதுனால அவர் என்ன செஞ்சார்னா, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்து மேலே விழ பண்ணினாராம். அப்போது நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதுக்காக பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசியன் பரிகாரி என்பது ஏசியன் பரிகாரி நம்ம பாட்டு பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரியான அவர் ஒரு பரிகார பலியாக நமக்காக இந்த உலகத்தில்
பிறந்து தன்னையே அர்ப்பணித்தார். அவர் தன்னை அர்ப்பணித்த தன் ஜீவனை கொடுத்த அந்த நிகழ்ச்சியை தான் இந்த ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். நேற்று கூட பார்த்தோம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே வந்தது. நம்முடைய மீறுதலினிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போகிறதுனால அவர் என்ன செஞ்சார்? எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினாராம். பிதா குமாரன் மேலே விழப்பண்ணினாராம். இப்போ அவர் மேலே விழுந்தது என்னது அப்படின்னா, நம்ம எல்லாருடைய அக்கிரமம், நம்ம எல்லாருடைய பாவம் அவர் மேலே விழுந்தது. அதைத்தான் அவர் என்ன சார் அந்த நாட்களில் சுமந்து நமக்காக சுமந்து தீர்த்தார், எல்லாவற்றையும் முடித்து விட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பாவத்துக்கு பரிகார பலியாக அவர் மாண்டதுனால நம்ம ஒரு பெரிய குடிகாரன் இருப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குடியின் மேலே உனக்கு மனசு இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்றி போய்கிட்டு இருப்பான். ஒரு பெரிய பாவியாக இருப்பான். அந்த பாவி என்ன செய்வோன்னா, ஆண்டோடைய வார்த்தையின் மேலே தாகம் வந்த உடனே அந்த பாவத்தை அப்படியே விட்டுட்டு அப்படியே வார்த்தையின் பின்னால் போய்கிட்டு இருப்பார். அது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்குற கிருபை, அதான் ரட்சிப்பு என்பது. அதான் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினாராம். அவர் மேலே விழப்பண்ணினதுனால தான் நம்ம இந்த நாளில் உயிரோடு ஜீவனோடு இருக்க முடிகிறது. இல்லைன்னா நாமும் நம்முடைய பாவங்களே செத்து அழிந்திருப்போம். நான் ஆண்டவரோ நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்து தன்னையே ஒப்பு கொடுத்து நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேலே விழப்பண்ணினதுனால நம்ம இன்னைக்கு தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியுது? நிற்க முடியுது. பாவத்துக்காக அவர் நமக்கு பரிகார பலியாக மாண்டதுனால நாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு மனங்கசந்து அழும்போது அவர் நிச்சயமாகவே எங்கள் விடுதலை கொடுக்கிறார். பேதுரு கூட மறுதளிக்கிறார். ஆனாலும் கூட மனங்கசந்து அழும்போது அவரை பயன்படுத்தி அவரை கொண்டு 3000 5000 திரளான மக்களை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பேதுரு தான் சபைகளுக்கே அஸ்திபாரம் மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேலே தான் அந்த சபை கட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட பேதுரு நாணல் போல இருந்தமே. பேதுரு அப்படின்னாலே நாணல்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த சீமோனாக இருந்தவனை பேதுருவாக மாற்றின பாறையாக. சீமோன்னா நாணல் அர்த்தம், பேதுருன்னா பாறை. சீமோனாக இருந்தவனை, நாணலாக இருந்தவனை ஒரு பாறையாக திடமுள்ளம் கொண்டவனாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இத்தகைய கிருபை நமக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். நாமும் அவருடைய சன்னிதானத்தில் போய் நம்முடைய பாவங்களுக்காக மனங்கசந்து அழும்போது அவர் நம்ம மீட்டுக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய கிருபையும் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவப்பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. அப்பா, எங்களை நமக்காக சொந்தமாக மீட்டுக்கொண்ட கிருபைக்காக